ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 3 எபிசோட் 67 தான் நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே டெட் ஷினோபிஸோட லீவ் ஷினோபிஸ் படுற கஷ்டத்தை காட்டுவாங்க. சோரா ஃபூரிடோ கிட்ட மொத்த வில்லேஜையுமா அழிக்க போறீங்கன்னு சொல்லி கேட்கவும் ஆமான்பான். ஹொக்காகேவை கொல்றது தானே பிளானே, இங்க இருக்க ராஜாவை கொல்றது தானே எங்க அப்பாவும் நினைச்சது, அந்த ஒரு விஷயத்த தான் நீ இப்ப பண்ண போறேன்னு நினைச்சேன். ஆனா மிச்சம் இருக்க அப்பாவிகளை ஏன் கொல்றேன்னு சொல்லி சோரா கேட்கவும் அவனுக்கு யாருமே அப்பாவிலாம் கிடையாது. அவனுக்கு உயிரோட இருக்க வரைக்கும் அவங்களோட கிங் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகத்துல இருப்பாங்க. லேண்ட் ஆஃப் ஃபயர் சேர்ந்த ஃபியூடல் லார்டு இருக்க மாட்டாரு. உனக்கு புரியுதா இல்லையா? உன் அப்பாவையே ஆசுமா தான் கொன்னா, எதுக்காக? ஒக்காகேக்காக தானே அப்படின்னு ஃபூரிடோ சொல்லிட்டு, எப்பவுமே ஒருத்தர் ராஜானா எப்படி இருக்கான், அவனுக்கு கீழே பீப்புள்ஸ் எல்லாருமே இருந்தா தானே, அப்படிப்பட்ட எல்லாத்தையுமே கொன்னுட்டா இந்த ராஜாங்கிறது யாரா வேணாம இருந்துட்டு போலாம்ல. உங்க அப்பா பண்ண ஒரே தப்பு அன்னைக்கு அந்த விஷயத்த பண்ணாம விட்டது. இந்த கிராமத்தோட ராஜாவான ஹொக்காகேவை எல்லாத்தையும் கொன்னதுக்கு அப்புறம் தான் கொல்லுவேன். அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஃபயர் மட்டும்தான் இருக்கும். லைம் லைட் ஜுட்ஸு 4 பேர்த்தோட லைட்னிங் சோர்ஸும் ஒன்று சேரும் போது இங்க மொத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த நேரத்துல தான் என்னோட ஆசை முழுமையடையும் அப்படின்னு ஃபூரிடோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லைட்னிங் யூசர்ஸை காட்டுவாங்க. ஃபூகா, ஃபூயன், ஃபூடோ அவங்க வழிகளில் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கங்க அப்படின்பா. இந்த லைம் லைட் ஜுட்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் ஒன்ஸ் மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த வில்லேஜை விட்டு கிளம்ப போறோம், உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன் சோரா அப்படின்பா ஃபூரிடோ. சோராக்கு ஒண்ணுமே புரியாது. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்ரி ஒன்ஸ் ஸ்ட்ரகிள் டு த டெத் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இறந்து போன ஷினோபிஸ்ல எந்திரிச்சு வந்துகிட்டே இருப்பாங்க. இதை பார்த்த கின்மால பயங்கர கடுப்பாவான். இந்த ஒரு ஜுட்ஸுவோட சோர்ஸே மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குற அந்த மணல் தான் போல அப்படின்பா. எபிசு அதே தான் அப்படின்ட்டு ஒவ்வொரு வில்லேஜா அட்டாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட டெட் பாடிஸ் எல்லாம் இப்படி சமன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்பாரு. அதனால தான் புதஞ்ச வில்லேஜர்ஸ்லாம் ரீஅனிமேஷன் ஜுட்ஸுனால ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுன்னு வராங்களோ அப்படின்பாரு கின்மா. கொட்டட்ஸு ஈசுமோல பயங்கரமா சண்டை போடுவாங்க. சோஜி எக்ஸ்பான்ஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். இது ஒரு முடிவில்லா சண்டையா போயிட்டு இருக்கு அப்படின்பா சோஜி. வந்துகிட்டே இருக்கானுங்க அப்படின்பா கீபா. இப்படியே போச்சுனா வில்லேஜை சுத்தி போனங்களா தான் இருக்கும் அப்படின்பா லீ. சுனாடே கிட்ட ஷினோபிஸ்ல அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தாலும் அந்த ரீஅனிமேஷன் ஆகி வரவங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க. என்ன சிம்பிளா அவங்கள ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் போகாம தடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்பாங்க. சுனாடே இதெல்லாம் கேட்டு இருக்கும் போது ஷிகமாரு 5th ஹொக்காகே நான் வேணா ஃபீல்டுக்கு போட்டான்னு சொல்லி பர்மிஷன் கேட்பான். மெயினா இங்க இருந்துட்டு எந்த விஷயத்தையும் யோசிக்க முடியாது, உங்களுக்கே தெரியாது என்னோட ஸ்டைல் இல்ல அப்படின்பா. சுனாடே சரின்றுவாங்க. என்னால முடிஞ்சதை பண்றேன்னு ஷிகமாரு சொல்லவும் அதை நம்பிதான் இருக்கு அப்படின்பாங்க சுனாடே. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க தொங்கிட்டு இருப்பான். இங்க இருந்து பார்க்க நல்லா இருக்க, நீ தைரியமானவன் தான், இப்பனாவது உன்னோட உடம்பு எனக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி ஃபூகா கேட்கவும் நருட்டோ செம காண்டாயிருவான். அடிச்சு பல்ல கில்லெல்லாம் தட்டி போடுவேன் கிளவி அப்படின்பா. காண்டான ஃபூகா நருட்டோட கையில காலை வச்சு மிதிப்பா. ஃபூரிடோ நான் உயிரோட வச்சுக்க சொன்னா, ஆனா தவறுகள் எல்லாருமே பண்றது தானே அப்படின்ட்டு நருட்டோவை கொல்ல போறேங்கிறத சொல்லாம சொல்லுவா. லைட்டிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. கீழே விழுந்த நருட்டோ இப்ப கூட ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி தான் எஸ்கேப் ஆவான். குரூப்பா சேர்ந்து மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறனால ஒரு ரோப் தூக்கி மேல வீசுற மாதிரி நருட்டோ மேல வந்து நிப்பான். எதிர்பார்த்தது தான் அப்படின்பா ஃபூகா. என்னால இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்பா நருட்டோ. அப்படின்னா இங்கே எதை முடிப்போம் அப்படின்பா ஃபூகா. அட்டாக் பண்ண போவா. இதுக்கப்புறமா ஃபூடோவை காட்டுவாங்க. சாவடான்னு சொல்லிட்டு யாமட்டோவை குத்த போவான். யாமட்டோ வுட் ஸ்டைல்ல டூம்டு வாலை கிரியேட் பண்ணுவாரு. ஃபூடோனால அந்த பஞ்ச் யூஸ் பண்ணி உடைக்க முடியாது. இதுக்கப்புறமா 2 கையை வச்சு உடைப்பான். பார்த்தா உள்ள யாமட்டோ இருக்க மாட்டாரு, பூமிக்கு அடியில இருந்து வெளியே வருவாரு. இதை பார்த்த ஃபூடோ நீயும் எர்த் ஸ்டைல் யூஸர் தானே, அதை நான் மறந்தே போயிட்டேன், யாரு பெஸ்ட்னு பாத்திரலாமா அப்படின்பா. இதுக்கப்புறமா அட்டாக் பண்ண வருவான். யாமட்டோ எர்த் ஸ்டைல் ஃபாலிங் எர்த் ஸ்பியர்ஸ் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு. ஃபூடோ சிம்பிளா எல்லாத்தையுமே உடைச்சிருவான். பாறை விட ஸ்ட்ராங்கா இருக்க உடம்ப இதால என்ன பண்ண முடியும் அப்படின்பா ஃபூடோ. இதுக்கப்புறமா சக்குரா கிட்ட காட்டுவாங்க. ஃபூயனோட ட்ராப்ல மாட்டிருக்கா இல்லையா, அந்த குகைக்குள்ள லைட் வெல்ஸும் பத்தாம லைட் ஆன் பண்ணுவா. பார்த்தா சுத்தி வர அந்த அந்து பூச்சின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையிலேயே விஷமுள்ள பாய்சன் மோட்ஸ் இருக்க மாதிரி காட்டுவாங்க. சக்குரா அலறுவா. இதுக்கப்புறமா ஆஸ்மா கிட்ட காட்டுவாங்க. ஆஸ்மா நீ நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அது ஞாபகத்துல இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. நல்லாவே அப்படின்பா கீட்டனே. மெயினா இப்படிப்பட்ட நாள்லாம் வரும்னு நான் கனவுலம் கூட நினைச்சு பார்த்தது இல்ல அப்படின்ட்டு. கீட்டனே இப்ப நான் உன்னை என் கையால கொல்லணும்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு 2 பேருமே ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த பாயிண்ட்ல கீட்டனே அவரோட டூலை மேல தூக்கி வீசுவாரு. சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு லைட்னிங் ஸ்டைல் லைட்னிங் பைண்டர்ங்கிற ஜுட்ஸுவை பண்ணுவாரு. ஆஸ்மா ஒரு கைதி மாதிரி மாட்டிக்குவாரு. அவரோட வெப்பன் கூட கீழே விழுந்துரும். இப்படி பண்றது மூலமா உன்னை உயிரோடனாவது விட்டுட்டு போறேன், உன் கூடயே அதிக டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் சீக்கிரமா பொசிஷனுக்கு போயாகணும் அப்படின்ட்டு கீட்டனே இந்த இடத்த விட்டு கிளம்புவான். ஆசுமா தடுக்க ட்ரை பண்ணும்போது அவர்னால வெளியே வர முடியாது, ஷாக் அடிக்கும்.
இதுக்கப்புறமா ஃபூரிடோ கிட்ட காட்டுவாங்க. லைம் லைட் மட்டும் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த கனவு ராஜ்யம் உருவாயிரும் அப்படின்ட்டு ஃபூரிடோ சந்தோஷமா இருப்பான். சோரா அவனோட கழுத்துலயே அவனோட வெப்பனை வச்சுட்டு உன்னை நான் இந்த வில்லேஜ்ல இருக்க மக்களை கொல்றதுக்கு விட மாட்டேன் அப்படின்பான். எனக்கு ஆஸ்மா மேல வெறுப்பு இருக்குதான், இருந்தாலும் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்பான். ஃபூரிடோ நீ அப்படியே உங்க அப்பனோட்ட அப்படின்பான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்க மாட்டான். சோராவோட காலை பிடிச்சி கீழே இழுத்து அடிப்பான். சோரா பயங்கர கடுப்பாவான். பரிதாபமா இருக்குடா, ஒருத்தன் எல்லாத்தாலையும் புறக்கணிக்கப்பட்டாலும் ஒரு துளி கருணம் கூட கிடைக்காது இல்லையா அப்படின்னு ஃபூரிடோ கேட்கவும் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல அப்படின்பா சோரா. இதுக்கப்புறமா ஃபூரிடோ சோராவை இழுத்து முதுகுலே ஒரு அடி வைப்பான். உங்க அப்பனும் இதே தான் பண்ணா, இதே முட்டாள்தனத்தினாலதான் லேண்ட் ஆஃப் ஃபயர்ல நாங்க நினைச்சது நடக்கல அப்படின்ட்டு வெறித்தனமா அடிப்பான் சோராவை. இந்த வில்லேஜ்ல இருக்கவனுங்களா பொழைச்சு மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு மறுபடியும் அடிப்பான். உங்க அப்பனோட்டவே சாகணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு இன்னொரு அடி வைப்பான். இதுக்கப்புறமா அந்த பாய்சன் மூத்த காட்டுவாங்க. சக்குரா ரொம்ப பயப்பட்டு இருப்பா. இந்த இடத்துக்கு நருட்டோ வந்துட்டு நீ ஓகேவான்னு சொல்லி கேட்கவும் எனிமிக்கு என்னாச்சு, என்ன சுத்தியும் மோத்ஸா இருந்துச்சு அதெல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல சக்குரா, கொஞ்சம் பயப்பட்ட போல இருக்கு அப்படின்ட்டு கவலைப்படாதேன்னு சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா நருட்டோ குணாய் எடுப்பான். சக்குராவோட அலறல் சத்தம் மட்டும் தான் கேட்கும். ஃபூயன் சிரிச்சுட்டு இருப்பா. நருட்டோவா வந்த அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சக்குராவை துரத்திக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா இன்னும் 2 எச்சாகும். சக்குரா ஓடாத, இது எங்கேயே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே இருப்பான். என்ன நிம்மதியா இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா ஓடுவா. குணா இறங்கின மாதிரி சவுண்ட் கேட்கும். ஃபுல்லா பிளாக் அவுட் ஆயிரும். இதுக்கப்புறமா ஈனோசைட் காட்டுவாங்க. அடிப்பட்டவங்களுக்குலாம் ட்ரீட் பண்ணுவா. இப்படியே போச்சுன்னா அடிப்பட்டவங்களோட கவுண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுமோ தவிர்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ப்ராப்பர் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு ஈனோ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஷிகுமாரு வந்துருவான். பேட்டில் சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி ஈனோ கிட்ட கேட்பான். ஈனோக்கு இப்பதான் உயிரே வரும். இதுக்கு முன்னாடி சக்குராக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்களே, அது எல்லாமே பாத்தீங்கன்னா இல்யூஷன் தான். இது எல்லாத்தையுமே பாய்சனஸ் மவுத்ஸ் தான் பண்ணிருக்கோம். இன்னதுக்கு நெஞ்சடைச்சே செத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோயன் வெளியே நின்று சிரிச்சிட்டு இருப்பா. இவளுக்கு அப்படின்னா கெட்ட கனவு வந்திருக்கும். இப்ப இருக்க பிள்ளைகள் என்னத்த சொல்றது அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணி விடுவா. சக்குரா மயங்கி கிடப்பா. சக்குரா பக்கத்துல போய் ஃபூயன் குணாயை வச்சு இறக்குவா. பார்த்தா சப்ஸ்டியூஷனா இருக்கும். உள்ள இருக்கப்ப எப்போ உன் வாய்ஸை கேட்டனோ அப்பவே நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அங்க பாய்சனஸ் ஸ்பைடரை யூஸ் பண்ணல, அதே மாதிரி தான் எனக்கு பாய்சனஸ் மவுத்ஸை யூஸ் பண்ணிருக்க. நீ இப்படிதான் அட்டாக் பண்ண போறேன்னு தெரியும், அதனாலதான் எதிர்த்தாக்குதலுக்கான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன் அப்படின்பா. ஃபூயன் நீயே உனக்கு ஆன்டிடோட் கொடுத்துக்கிட்டியான்னு சொல்லி கேப்பா. போர்க்களத்துல இறங்கி சண்டை போடாம இருந்தப்பவே எனக்கு தெரியும் இந்த சண்டையோட முடிவு எப்படி இருக்கும்னு. சக்குரா சொல்லிட்டு ஒரு பஞ்ச் வைப்பா. ஒரு பாம்பு வெடிச்ச அளவுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஃபூயன் டிஃபீட் ஆகவுமே அந்த டிஃபென்ஸ் பேரியரும் போயிடும். டிஃபென்ஸ் பேரியர் மறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு பாப்பாங்க. இந்த ஒரு ஜுட்சுவை கேஷ் பண்ணவங்களோட கதையை நம்ம ஆளுங்க முடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு பாரு எபிசு. கென்மா இதனால எல்லாம் நம்ம பிரச்சனை ஒன்றும் குறைய போறது இல்லை அப்படின்னு பாரு. இன்னொரு யூனிட் அவங்களோட வேலையை பக்காவா செஞ்சிருக்காங்கன்னா இங்க இருக்க நம்மளோட வேலையை கரெக்டா செய்யணும்ல அப்படின்பா சோஜி. கரெக்டா சொன்ன அப்படின்பா ஷிகமாரு. சோஜி சந்தோஷப்படுவான். எனிமியோட நோக்கமே வேற, இதெல்லாம் நம்மள தசை திருப்பறக்காக பண்றாங்க அப்படின்பா ஷிகமாரு. சீக்கிரமாவே இவங்க கதையை முடிச்சுட்டு நம்ம மற்ற யூனிட்ஸ்க்கு போய் பேக்கப் கொடுக்கணும் அப்படின்பா ஷிகமாரு. அதெல்லாம் எங்களுக்கே நல்லா தெரியும்டா, இப்படி அங்க நின்று கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்தா சொல்லாமே அப்படின்னு பாரு கென்மா. ஷிகமாரு நல்லா வேலை வாங்குறீங்கடா அப்படின்ட்டு சோஜியை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் சக்கரா இருக்கான்னு சொல்லி கேட்பான். நான் எப்பவுமே ரெடி தான் அப்படின்பா சோஜி. இதுக்கப்புறமா மற்றவங்க கிட்ட கேட்பான். எல்லாருமே சண்டை போடுறதுக்கு தயாருங்க மாதிரி செம்ம மோட்டிவேஷன்ல தான் இருப்பாங்க, அப்படின்னா அதை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்பா ஷிகமாரு. நருட்டோ பயங்கரமா அடிபட்டு கிடப்பான். தூங்குறக்கான நேரம் இது இல்ல பையா அப்படின்ட்டு எர்த் ஸ்டைல் மட் சில் அவுட் பண்ணுவா ஃபூகா. இதுக்கப்புறமா வாட்டர் ஸ்டைல் மவுத் ஆஃப் த சர்பென்ட்ங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணுவா. வாட்டர் கிட்ட இருந்து எர்த்துக்கு நல்ல மூமெண்டம் கிடைக்கும், அது மூலமாவே மண் சரிவு ஏற்படும் அப்படின்ட்டு சிரிப்பா ஃபூகா. நருட்டோ மேலேயே அடி விழும். ஃபூகா அங்க நின்று பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்பா. இதுக்கப்புறமா யாமட்டோ கிட்ட காட்டுவாங்க. ஃபூடோ கூட சண்டை போட்டு இருப்பாரு. சாரி, ஃபூடோவோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாரு. நிஜமா சண்டை போடுறதுக்கு வாடா, இப்படி ஓடி ஓடி ஒளியாத்தடா அப்படின்பா ஃபூடோ யாமட்டோ கிட்ட. நான் ஒன்னும் சும்மா ஓடிட்டு இல்ல, பர்ஃபெக்டான கண்டிஷன் வரட்டும் எதிர்த்தாக்குதல் வச்சுக்கலான்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வாட்டர் ஸ்டைல் ரிப்பிங் டோரண்ட் அப்படிங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணுவாரு. வாட்டர் ஸ்டைல் அப்படின்ட்டு வாயை பொளந்துருவான் ஃபூடோ. அந்த அட்டாக்ல மாட்டின ஃபூடோ எந்திரிச்சிட்டு வுட் ஸ்டைல் யூஸர்னால வாட்டர் ஸ்டைலும் பண்ண முடியும்னு கொஞ்ச நாச்சு நான் அலர்ட் ஆயிருக்கணும், இருந்தாலும் என்ன அவ்வளவு ஈஸியா ஒன்னும் தோக்கடிக்க முடியாது அப்படின்ட்டு சண்டை போட வருவான். திடீர்னு பார்த்தா புதை மணல்ல மாட்டின மாதிரி உள்ள போக ஆரம்பிச்சிருவான். இந்த ஒரு இடத்த பாத்தீங்கன்னா ஃபூடோ தான் கிரியேட் பண்ணிருப்பான். யாமட்டோ நீ கிரியேட் பண்ணல இந்த ஒரு சாண்ட், இது தண்ணியை ஈஸியாவே அப்சர்வ் பண்ணிக்கும், அதனால அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் நல்லாவே லிக்விஃபை ஆயிரும், மாட்டினியா அப்படின்பாரு. அட பண்ணாட, இதை தான் ஆரம்பத்துல இருந்தே பிளான் பண்ணி வச்சிருந்தியான்னு சொல்லி ஃபூடோ திட்டுவான். யாரோட ஹெட் ஸ்டைல் பெட்டரா இருக்குன்னு பார்த்தலாம்னு சொல்லிட்டு தானே ஃபூடோ சண்டை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அதனால யாமட்டோ ஹெட் ஸ்டைலை யூஸ் பண்ணி உன்னை தோக்கடிக்காத பிளானே இல்லை அப்படின்பாரு. இதுக்கப்புறமா சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு வுட் ஸ்டைல் ட்ரீ பைண்ட் எட்டர்னல் பரியல் அப்படிங்கிற டெக்னிக்
டானிக்கே யூஸ் பண்ணுவாரு. ஃபூடோவை சுத்தி ஒரு பெரிய மரமே முளைக்கும். அவனால இதை விட்டு வெளியவும் வர முடியாது. அவனோட ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாலும் அவனால எதுவுமே பண்ண முடியாது. ரொம்பவுமே காண்டாவான். உன்னோட ஹேர் ஸ்டைல் இப்போ லீஃப் மண்ணோட சேர்ந்துருச்சு அப்படின்னு பாரு யாமட்டோ. ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியே வரக்கு ட்ரை பண்ணுவான். மொத்தமா உள்ள போயிருவான். ஃபூடோ டிஃபீட் ஆகவுமே லீஃப் வில்லேஜ் மொத்தமா நார்மல் நிலைமைக்கு வரும். ஷிகமாரு அவனோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஃபர்ஸ்ட் சோஜி அட்டாக் பண்ண சொல்லுவான். அதுக்கப்புறம் லீய போக சொல்லுவான். அடுத்து கீபாவை போக சொல்லுவான். ஃபூடோ செத்துட்டான் இல்லையா, அதனால இந்த ஒரு ஜுட்ஸுமே டீஆக்டிவேட் ஆயிரும். ஷிகமாரு இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொமெண்ட் ஆஃப் அவேக்கனிங் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பாரு ஆசுமா. இதுக்கப்புறமா நருட்டோ அண்ட் ஷிகமாரு கிட்ட காட்டுவாங்க. நருட்டோ ரொம்ப பசிக்குதுன்ட்டு படுத்துட்டு இருப்பான். ஷிகமாரு கிட்ட சாப்பாடு கேட்பான். எங்கிட்ட எல்லாம் ஒண்ணும் கிடையாதா முட்டா பையில அப்படின்பா. எங்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு சோஜி வருவான். எனக்கு கொஞ்சம் குடுறா சோஜி அப்படின்னு நருட்டோ கேட்கவும் சோஜி அவன் சாப்பிட்றான் இல்லையா, அவனோட ஃபேவரட்டான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா சொல்லுவான். ஃபர்ஸ்ட் வர பொட்டேட்டோ சிப்ஸ் பாத்தீங்கன்னா போர்க் ஃபிளேவர்ல சொல்லுவான். இதெல்லாம் மற்ற எந்த சிப்ஸ்னாலுமே பீட் பண்ண முடியாது, இதோட டேஸ்டே தனிதான் அப்படின்பா. இதுக்கப்புறமா இது இல்லாம நான் வெளியே எங்கேயுமே டிராவல் பண்ண மாட்டேன்ட்டு பூண்டு மாத்திரையை காட்டுவான். இந்த ஒரு எனர்ஜி பூஸ்டர் பொறுத்த வரைக்கும் போராளிகளுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும் அப்படின்பா. பாறையை பாதி உடச்சு மேல விழுக வச்சிட்டியாடா சோஜி. இதுக்கப்புறம் பபிள் கம்மை பத்தி சொல்லுவான். இதெல்லாம் கூட பீஃபி டேஸ்ட் தான் வேணுமா உனக்கு, நீங்க இந்த ஒரு விஷயத்தை டேஸ்ட்டுக்காக சூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்பா. இதுக்கப்புறமா என்னோட ரொம்பவுமே ஃபேவரட்டான மைனீஸ் சாக்லேட் அப்படின்பா. சோஜி சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நருட்டோவும் ஷிகமாருவும் போதுண்டா சாமி, இது கேட்கறக்கே ஒரு மாதிரி வினோதமா இருக்கே அப்படின்பானுங்க. நிஜமாலுமா உங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு சோஜி அவன் கையில வச்சிருக்க சாக்லேட்டை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். இதோட இந்த எபிசோட் முடியுது. 야브레 가브레 너 야브이샤가 타케아브 너 나카에 스타 코라사 야브 카라보니 스타 코라사 야브레타 라브레타 모테 스타 코라사